நான் சசிகலாவை எடப்பாடி செய்த துரோகம் பெரிய துரோகம். இப்போ டிடிவியும் அந்த துரோகத்துக்கு சேர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு ரொம்ப இருக்கு. இது வரைக்கும் எடப்பாடி ஒரு துரோகியாவே இருந்தாரு. ஸோ இன்னைக்கு டிடிவியும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், 2021 ஜனவரியில அவங்க ரிலீஸ் ஆகி வந்தாங்கல்ல, 4 ஆண்டு சிறை தண்டனை முடித்து விட்டு வரும்போதே இப்போ என்ன டைரக்டா நேரடியா போய் அலுவலகத்துல அதிமுக அலுவலகத்துல உட்கார்ந்துருக்கணும். கூவத்தூர்ல அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு போகும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அன்னைக்கு இது வரைக்கும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த தீர்ப்பு திடீர்னு நான் சிஎம்னு ஒரு லெட்டர் கொடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்த அடுத்த நிமிஷம் கவர்னர் எங்கே போனார்னே தெரில. பட் என்ன காரணத்தினாலோ திடீர்னு அவர் போய் தர்மயுத்தம்னு உட்காந்துட்டாரு. அதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு மறைமுகமாக சொன்னாங்க. அவங்க பிஜேபி ஆடிட்டர் குருமூர்த்திங்கிறத மறைமுகமாக சொன்னாங்க. ஏன்னா அது ஓபிஎஸ்ஸே ஒத்துக்கிட்டாரு. அதுக்குள்ள பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவருக்கே தெரியும், எல்லாரையும் ஒன்னா வச்சுதான் பேசுற. என்ன ஆயிடுச்சு, திடீர்னு போய் அம்மா சமாதியில போய் உட்காந்துட்டாரு. போய் உட்காந்து தர்ம உத்தரவுட்டாரு. அது யாரோ சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் புரியும். ஏதோ கேட்டு அவரு ஏதோ பண்ணிட்டாரு. கடைசியில் அதே இன்னை வரைக்கும் அவருக்கு சிக்கலாயிடுச்சு. தொடர்ந்து 10 தேர்தலில் இந்த கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு. அந்த நபர் தனக்கு பிடிக்காதவங்க எல்லாத்தையும் கட்சி விட்டு அனுப்புறாரு. சீனியர் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தனக்கு வேண்டியவங்க மட்டும் இந்த கட்சியில் இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்படியே போனுச்சுன்னா அதிமுக அழிஞ்சிரும், வேற வழி இல்லை. அதனால இந்த கவர்மெண்ட் இந்த அதிமுக தொண்டர்களையும் காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை. அதனால இந்த நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன். 45-50 தொகுதிகளில் சசிகலா கேண்டிடேட் போட்டாருன்னா அதிமுகவுடைய வெற்றிகள் பாதிக்கும். அதனால மாற்றமே கிடையாது. எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. சவுத்து டெல்டாவில் உள்ள அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வேட்பாளர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. சசிகலாவுடைய இந்த மூவ் யாருக்குமே எதிர்பார்க்காத விஷயம். எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் சொல்லாம அவருடைய சப்ஜெக்ட் பேசினவங்க டிடிவியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் சப்ஜெக்டே பேசல, அவங்க எடுத்துக்கவே இல்லை. எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பலை, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்கன்னா சொல்லுவேன். நல்லவங்க ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் கூட சொல்லுவேன். இது சொல்ற அளவுக்கு இல்லை. அதனால நான் வாயினால சொல்லலை. உங்களுக்கே புரியும் யாருன்னு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் அம்மையார் சசிகலா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட உரை ஆற்றினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவோட பிறந்த தினத்தன்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவேன்னு சொன்னாங்க. ஸோ எதிர்பார்த்தபடியே ஒரு புதிய கட்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பேர் குறிப்பிடலை, கொடியை மட்டும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. பல விஷயங்கள் பேசாததெல்லாம் நேற்றைய தினம் பேசியிருக்கிறாங்க. 9 ஆண்டு காலம் என்ன நடந்துச்சு, ஏன் அந்த அமைதி காத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதாவது அரசியல் ரீதியாக இம்பேக்டை ஏற்படுத்துமா? இபிஎஸ் வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் அவங்க இப்போ தேர்தல் அரசியத்துக்கு மீண்டும் வராங்களா? உண்மை. நம்ம ஏற்கனவே பலமுறை பேசிட்டோம் இந்த சம்பந்தமா. நான் சசிகலாவை எடப்பாடி செய்த துரோகம் பெரிய துரோகம். இப்போ டிடிவியும் அந்த துரோகத்துக்கு சேர்ந்துக்கிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு ரொம்ப இருக்கு. காரணம் என்னன்னா, நேற்று வரைக்கும் எடப்பாடி ஒரு துரோகியாவே இருந்தாரு. ஸோ இன்னைக்கு டிடிவியும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்கள வேற மாதிரி விமர்சனம் பண்றது. ஏன்னா இட்லின்னு ரெடி மாவு, ரெடி அந்த மாதிரி திடீர் இட்லி அப்படிங்கிற மாதிரி சசிகலாவை டிடிவி விமர்சனம் பண்றது அவங்களாலேயே அதெல்லாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, அதான் அன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், 2021 ஜனவரியில அவங்க ரிலீஸ் ஆகி வந்தாங்கல்ல,
4 ஆண்டு சிறை தண்டனை முடித்து விட்டு வரும்போதே இப்போ என்ன டைரெக்டாக நேரடியாக போய் அலுவலகத்தில் அதிமுக அலுவலகத்தில் உட்காந்துருந்துருக்கணும். பட் அவங்க அதை விரும்பலை. சரி அவங்க எல்லாம் மனசு மாறி நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ 2026 அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு? என்னைய அமைதி காக்க சொன்னாங்க. நான் மீண்டும் அம்மா ஆட்சி நாங்க கொண்டு வந்துருவோம். அவன் என்ன வந்து அமைதி காக்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் யார் அறிவுறுத்துனாங்க? அதுதான் சொல்றேன். 2021 ஜூன்லயே தெரிஞ்சு போச்சு அம்மா ஆட்சி இல்லைன்றது. 5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லையே. இதுல ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு. அது அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இந்த எடுத்த முடிவு வந்து அவங்க ஆதரவாளர்கள் அதை நியாயப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு மேல சசிகலாட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு எண்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அரசியல் ரீதியா இவங்களை நம்பி எல்லாம் அப்படியே அமைதி காத்துங்கிறதுனால முழுக்க தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையே விட்டுட்டாங்க. இப்போ இந்த நிலையில 2026 தேர்தலும் போதும் கூட எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதே வந்து சசிகலாவை அவங்கள வந்து நீக்கியாச்சுங்க, அதே அவங்கள பத்தி பேசுறீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியோடையும் டிடிவி சேர்ந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் அரசியல் லாபம் பார்க்கணுங்கிறதுல ஒரு வருத்தம் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நேற்று இதுவரை கிட்டத்தட்ட ஒரு சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவை அவங்க வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக பசுமொழில் நேற்று ஒரு பப்ளிக் மீட்டிங், அந்த பப்ளிக் மீட்டிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல க்ரௌடு மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க. பேசியது முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு, எம்ஜிஆர் எல்லாமே கொஞ்சமாக விட்டா, எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது, ஜெயலலிதாவை வந்து நாங்கள் தான் காப்பாற்றி கவர்மெண்ட் இல்லை வேண்டான்னு சொன்னாங்க, அரசியல் இல்லை நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் தான் கொண்டாந்து எங்கள் குடும்பத்தினர் தான் அங்கே இருந்து ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பாக இருந்து அரசியல் அவங்கள கொண்டாந்தோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு பின் என்ன நடந்துச்சு, கூவத்தூரில் என்ன நடந்துச்சு, ஜெயிலில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க வந்து நேரட்டிவ் பண்ணி பக்காவாக பேசினாங்க. இதில் முழுக்க அவங்களுடைய பேச்சுங்கிறது துரோகி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு விஷயம். சாரம்சமான சரி விஷயங்கள் சொன்னது வந்து நம்மளுக்கே ஆச்சரியமா இருந்தது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு கூவத்தூர்ல அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு போகும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அன்னைக்கு இது வரைக்கும் 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த தீர்ப்பு திடீர்னு நான் வந்து சிஎம்னு ஒரு லெட்டர் கொடுத்து கவர்னர்கிட்ட கொடுத்த அடுத்த நிமிஷம் கவர்னர் எங்கே போனார்னே தெரில, அவர் இல்லை ஊரில். அடுத்த கட்டமாக டக்குன்னு தீர்ப்பு வந்துருச்சு. சரி தீர்ப்பு வந்தது, தண்டனைன்னு சொன்னாங்க, ரைட்டு, 1 வாரத்துக்குள்ளே நான் வந்துடுறேன், கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் நீங்கள் சிறைக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. நள்ளிரவில் அவசரமாக உட்காந்து சிஎம் ஆக்கிட்டு நான் எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதா ஃபோட்டோவில் சத்தியம் வாங்கிட்டு தான் நான் அவங்களை வந்து முதல்வராக்கிட்டு போனேன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சொன்னாங்க. சொல்லிட்டு போகும்போது ஏன் ஓபிஎஸ்ஸை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் அவங்க சொன்னாங்க. அந்த இதில் தொடர்ந்து முதல்வர் ஓபிஎஸ்ஸை வந்து குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் கட்சி மட்டும் போதும், எனக்கு பொதுச்செயலாளராக இருந்துக்கிறேன் போதும் அப்படின்னு விட்டுட்டேன். பட் டெய்லியும் வந்து இல்லைம்மா ஓபிஎஸோட போக்கே சரியில்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆட்கள் தான் அவங்க தான் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் இப்போ ஓபிஎஸ்ஸையும் உட்கார வச்சு அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஓபிஎஸ்க்கும் உங்களுக்கும், என்ன ஓபிஎஸ் தப்பு பண்ணுறாருன்னு நான் கேட்டேன். ஆனால் அவங்க வந்து பெரிய லெவலில் ஒன்றும் சொல்லலை. அவங்க ஓபிஎஸ்ல மேலே ஒரு சாஃப்ட் கார்னராக தான் பேசுனாங்க. சசிகலா நல்ல மனிதர் தான், ஜெயலலிதாவை மீறி என்றைக்குமே அவர் நடந்துக்கிட்டது இல்லை. பட் என்ன காரணத்தினாலும் திடீர்னு அவர் போய் தர்மயுத்தம்னு உட்காந்துட்டாரு, அதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு மறைமுகமாக சொன்னாங்க. அவங்க பிஜேபி ஆடிட்டர் குருமூர்த்திங்கிறத மறைமுகமாக சொன்னாங்க. ஏன்னா அது ஓபிஎஸ்ஸே ஒத்துக்கிட்டாரு, அவங்க சொல்லி தான் நான் போய் உட்காந்தேன்னு சொன்னார்ல. பட் அதனால் ஏன் அவர் வந்து சரி ஒரு வழியில் இதே தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா ஓபிஎஸ்ஸை குறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கட்சி ஏதாவது ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும்ங்கிற பயத்தில் தான் நான் வந்து சரி நான் சிஎம் ஆகிறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன், இல்லைனா நான் விரும்பலைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அதை சொன்னாங்க. கூவத்தூருக்கு நான் முடித்து நான் போயிட்டேன். ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவர்களுடைய ஆட்சி செய்தவர்களுடைய முதல்வர்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் அப்படின்னு சொன்னவங்க அவருன்னு தான் சொன்னாங்களே ஒழிய அவர் பேரை சொல்கிறது கூட எனக்கு பிடிக்கலை. காரணம் நல்லவராக இருந்தால் நான் சொல்ல முடியும் பேரை,
பேரை கூட சொல்ல என் வாயால சொல்றதுக்கு நான் விரும்பலைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு உச்சத்து கோபத்தில் இருக்கிறத நல்லாவே தெரிந்தது நேற்று அவங்க பேசின விஷயங்கள். அதே மாதிரி பரப்பனகரகாரன் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு நிறைய தொல்லை கொடுத்தது தமிழக அரசுன்னு நேற்று தான் முதல் முறையாக சொன்னாங்க. அவங்க எனக்கு கணவருக்கு உடம்பு சரியில்லை, 15 நாள் பரோல் நான் வாங்கிட்டு வரலான்னு பார்க்கும்போது தமிழக அரசு வந்து 15 நாள்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இங்கே கொடுக்க முடியாது, 5 நாள் தான் இங்கே அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கடுமையான நெருக்கடி ஏன் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது தான் எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். நான் பரப்பனகர ஜெயிலில் இருக்கும்போது என்னை வந்து பார்த்த சில அமைச்சர்கள் செங்கோட்டையன் கூட சொன்னாங்க. செங்கோட்டையன் கூட என்ன பண்ணார், ஏமா இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க, நீங்கள் நம்ம ஜெயில் தமிழக சிறையில் மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து இல்லை வேண்டாம், இப்போ இந்த கவர்மெண்ட்டை ஏதாவது குறை சொல்கிறதுக்கு எதிர்கட்சிகள்லாம் தயாராக இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்தோன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, சிறையில் வந்து சொகுசு வாழ்க்கைம்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய வசதிகள்னு ஒரு தேவையில்லாத ஒரு குறையெல்லாம் சொல்லுவாங்க. வேண்டாம் செங்கோட்டையன், நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் கர்நாடகா சிறையில் இருக்கும்போது என்னை எந்த பாடுபடுத்தினவங்க தமிழக சிறைக்கு நான் என்னை கொண்டாந்துருந்தாங்கன்னா, நான் வந்திருந்தேன்னா உயிரோட கூட விட்டுருக்க மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் உயிருக்கு கூட ஆபத்தாக இருந்திருக்கும், அந்த அளவுக்கு அவங்க என் மேலே அவ்வளோ கோபத்தில் இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதனால் இன்னைக்கு எதுக்கு கட்சியை நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, தொடர்ந்து 10 தேர்தலில் இந்த கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு. அந்த நபர் தனக்கு பிடிக்காதவங்க எல்லாத்தையும் கட்சி விட்டு அனுப்புறாரு, சீனியர் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, தனக்கு வேண்டியவங்க மட்டும் இந்த கட்சியில் இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்படியே போனுச்சுன்னா அதிமுக அழிஞ்சிரும், வேற வழி இல்லை. அதனால இந்த கவர்மெண்ட் இந்த அதிமுக தொண்டர்களையும் காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை, அதனால இந்த நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடியை மட்டும் நேற்று அறிமுகப்படுத்தினாங்க, பெயர் சொல்லலை. இது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா கொடியை அனௌன்ஸ் பண்ணிட்டு ஏன் பெயர் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம ஏற்கனவே இதை சொல்லிட்டோம். நம்ம வந்து திருச்சியில் வந்து மாநில மாநாடு நடத்துகிறாங்க, முதல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, திருச்சியில் மாநாடு நடத்த போகிறாங்கங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். இப்போ பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, நான் வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, இந்த சட்டமன்ற தேர்தலில் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லராக இருப்பேன், நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ, எங்கள் ஆட்கள் சட்டமன்றத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ, அஇஅதிமுகவோட வெற்றியை நான் வந்து பாதிப்படைய செய்வேன். எனவே 26ல் உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டினா 29ல் ஆட்டோமேட்டிக்காக என் பின்னாடி நீங்கள் வருவீங்க. எப்படி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எப்படி வலுக்கட்டாயமாக, அவர் நேற்று வரைக்கும் கடுமையான விமர்சனம் வச்சிருந்தாரு, அப்புறம் வலுக்கட்டாயமாக இங்கே வந்து வரவழைச்சாரோ என்டிஏவுக்கு, அந்த மாதிரி சசிகலாவையும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக மதிக்கும் பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்களே, அதுதான் அவங்களுடைய ஈமா. ஆமா, அதுதான் மேட்ரு. அதுதான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம். அது எப்படி டிடிவியை வந்து 2021 அவர் வந்து அதிமுக கவர்மெண்ட்டை, அதாவது அறுதி பெரும்பான்மையோ வெற்றியை பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே மாதிரி 2026 தேர்தலில் சசிகலாவால் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். கிட்டத்தட்ட குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 தொகுதிகளில் சசிகலா கேண்டிடேட் போட்டாருன்னா அதிமுகவுடைய வெற்றிகள் பாதிக்கும். அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது. எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. சவுத்து டெல்டாவில் உள்ள அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வேட்பாளர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. சசிகலாவுடைய இந்த மூவ் வந்து யாருக்குமே எதிர்பார்க்காத விஷயம். அவங்க ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு புதிய கட்சி ஆரம்பினா டிடிவியே பதற மாதிரி இருக்கு. நேற்று நைட் அவருடைய பேச்சு, அவர் என்ன இனிமேல் அரசியல் பண்ணுவார், டிடிவிக்கு இனிமேல் அதனால பெரிய இது என்ன, சசிகலாவுடைய ஹைலைட்டே என்னன்னா டிடிவியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க அவங்க. அமமுகங்கிறதையோ டிடிவியே கட்சி ஆரம்பிதை பற்றி பேசவே இல்லை. ஸோ அப்படி நம்ம எப்படி உள்வாந்துங்களேன்னா, சசிகலாவுடைய கன்சர்னே இல்லாமல் ஒரு கட்சியை கன்சன்ட்டே இல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அமமுகவுக்கு அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கலை, வாய்ஸ் கொடுக்கல, எதையுமே பண்ணலை. அப்போது சசிகலாவுடைய எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் டிடிவி வந்து அமமுகவை ஆரம்பித்திருக்கிறாருங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க நல்லாவே சொல்லலை, இல்லைன்னா சொல்ல இதை பற்றி பேசவே இல்லை அவங்க.
அமமுக அவர் தான் டிடிவி தான் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு, சின்னம்மா என்னமான்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் அவங்க இப்போ ஒரு வேளை அமமுகன்னு ஒரு கட்சி வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கணும். அப்படிதான் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா ஒரு வார்த்தை பேசாத வச்சு பார்க்கும்போது கடுமையான கோவத்தில் நீங்கள் இவர் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் சொல்லாமல் அவருடைய சப்ஜெக்ட் பேசினவங்க டிடிவியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் பற்றி அவர் சப்ஜெக்டே பேசலை, அவங்க எடுத்துக்கவே இல்லை. ஆமாம், அதுதான் உண்மை. அது இப்போ முக்குலத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாலாம் இந்த அம்மையாருக்கு வராது. ஏன்னா அவங்களோட ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வேண்டுமானால் போகலாம், பெரிய பாதிப்பெல்லாம் வந்து ஏற்படாது அதிமுகவுக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இப்போ இவங்க வர்றதுனால இப்போ இவங்க சிறையில் நடந்த பல விஷயங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. அப்போ அது ஒரு பப்ளிக் மத்தியில ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த அதுக்காகத்தான் வந்து அவங்க அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அந்த மீட்டிங்ல வந்து போட்டாங்களா? என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் சமூக ரீதியா? ஒரு விஷயம், சசிகலாவுக்கு தோல்வி, சசிகலாவுக்கு இந்த சிறை, சசிகலாவுடைய இந்த பாதிப்பெல்லாம் கிட்டத்தட்ட அதிமுகவோட தொடர்புடைய விஷயங்கள் தான். நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஒரு காலகட்டத்தில் சசிகலா அந்த குடும்பத்தினர் அவங்க உறவினர்கள் தான் பாதுகாப்பாக இருந்தாங்கங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் வேற. ஆட்சி அமைக்கப்பட்ட போது நிறைய கெட்ட பேரும் அவங்களால தான், சசிகலாவால தான் வந்தது. சசிகலா உறவினர்களால தான் ஜெயலலிதாவுக்கு பெரிய கெட்ட பேராச்சு. படுதோல்வியை சுட்டி காட்டுறாங்க. என்ன பெரிய லெவலில் அதுவும் நம்ம மறுக்க முடியாது. புரியுதுங்களா? ஜெயலலிதாவுக்கு ஒரு காலத்தில் ப்ளஸ்ஸாக இருந்த சசிகலா அண்ட் டீம் ஒரு காலகட்டத்தில் மைனஸாகவும் இருந்தது, ஆனது. அதனால மறுக்க முடியாது. என்ன ஒரு கோபத்தில் என்ன பண்ணாங்க, சசிகலா இருந்து எல்லாத்தையும் ஜெயலலிதா கட்சி விட்டே நீக்கினாங்க. அதில் சசிகலாவை மட்டும்தான் திருப்பி ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மீண்டும் சசிகலா வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதுலயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அதுல என்னன்னா சேர்க்கும் பொழுது ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்து சேர்க்கல. சசிகலா புஷ்பா அவர்கள் வழக்கு போட்டிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில். இதெல்லாம் சேர்ந்தே பொதுக்குள்ள போட்டு பொதுச்செயலாளர் ஆக்கணவங்க எடப்பாடி பழனிசாமில. அப்ப யாருக்கு தெரியலையா? சொல்லுங்க. அவங்க தானே பொதுச்செயலாளர் ஆக்குனாங்க சசிகலாவை. சசிகலாட்ட வீட்டு வாசல நின்று அம்மா நீங்கள் தாம்மா வாங்கன்னு சொல்லி வீடியோ வரலையா? என்ன அதெல்லாம் நீங்கள் அதுதான் சொல்கிறேன். நீ அவங்க அரசியலில் எப்பயுமே சந்தர்ப்பவாதம் தானே, அதுலலாம் மாற்றமே இல்லை, அது நல்லாவே தெரியும்னு வச்சுங்களேன். பட் இந்த முறை கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குளத்தூர் வாக்குகள் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை, அதுலலாம் மாற்றமே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், தலைவர்கள் இருக்கலாம், தொண்டர்கள் இருப்பாங்களான்னா இல்லை. அதை தான் இவர் டிடிவி அதை அறுவடை செய்து வந்தார். இவ்வளவு மெனக்கிட்டு டிடிவியை வந்து கொண்டு வந்திருக்காங்க என்டிஏ. அந்த வாக்கை மையப்படுத்தி தான் இருக்கும். கடந்த தேர்தலில் இவரால் தான் வந்து தோத்தாங்க அதிமுக 20 தொகுதிகளுக்கு மேல. இப்போ இந்த தேர்தலில் டெல்டாவிலையும் தென் தமிழகத்திலையும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிற அந்த கால்குலேஷன் தானே டிடிவி இவ்வளவு மெனக்கிட்டு கூட்டு வந்தாங்க. ஆமா வந்தாங்க. இப்போ மாறுது, என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு அவங்க தான் இந்த கட்சியை கொண்டாந்து உருவாக்குனாங்கிறதெல்லாம் மறுக்கவே முடியாது. அந்த கூவத்தூரில் நடந்த சம்பவத்திற்கு சசிகலா தான் காரணம். அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றி கொடுத்துட்டு போனதை வந்து யாருமே மறுக்க முடியாது. ஏன் காலில் விழுந்து நன்றி தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி? மறுக்க முடியாதா? மறுக்க முடியும், யாரும் மறுக்க மாட்டாங்கல்ல. ஏன் காலில் விழுந்து நன்றி சொன்னார்னா அதுதான். ஏமா நீங்கள் எப்படியாவது கவர்னர்கிட்ட சொல்லி நீங்கள் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் போங்க சிறைக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நேற்று ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. நீ அதெல்லாம் நடந்துருச்சு, ரைட்டு. நீ ஏன் ஒதுக்குறீங்க? ஒதுக்குறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணும். அதெல்லாம் மாற்றமே இல்லை. நீங்கள் சசிகலாவை ஒதுக்கும் போது இல்லைங்க நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை கெடுக்க ட்ரை பண்ணாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். சொல்லலை, நீக்கினாங்க. டிடிவி மேலே கூட நீங்கள் குறை சொன்னாங்க. ஏன்னா டிடிவி வெளியே இருந்தார், அவரது வந்து எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணிட்டு சிஎம் ஆக்க ட்ரை பண்ணார் அப்படி சொன்னாங்க. ஏன்னா ஆர்கே நகரில் அவர் வந்து கேண்டிடேட் போட்ட உடனே அவர் ஜெயிச்சு நான் சிஎம் ஆகிடணும், நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால ஒரே நைட்டில் சசிகலாவையும் டிடிவியும் கட்சி விட்டு நீக்கினாங்க. அப்போ சசிகலா சிறையில் இருந்தாங்க. பட் ஆனால் சசிகலாவுக்கு எந்த காரணமும் அவங்க சொல்லவே முடியல. டிடிவி தான் அப்படி சொன்னாருன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு சசிகலா பேசும்போது பார்த்தால் டிடிவி வந்து சசிகலாவுடைய கன்சென்ட்டே இல்லாமல் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. புரியுதுங்களா? அந்த கட்சி அமமுக அட்மிட்டே பண்ணிக்கலையே அவங்க. நான் தான் சொன்னேன்,
கட்சி ஆரம்பிக்க சொன்னேன்னே அவங்க சொல்லலையே, அதை பற்றியே பேசவே இல்லையே. அது ஒன்று. பட் இந்த முறை கண்டிப்பாக அவங்க வந்து சசிகலா இதே மனநிலையில் ட்ராவல் பண்ணாங்கன்னா சவுத்தில் ஒரு பெரிய பெரிய லெவல்லன்னு சொல்ல முடியாது, அதிமுக வெற்றியை பாதிக்கிறதுக்கு அளவுக்கு வாக்குகள் வாங்குவாங்க. அவர் ஆதரவாளர்கள், ஆதரவு வேட்பாளர்கள், அதில் ஒன்றும் மறுக்கவே முடியாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டெல்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சசிகலா அவங்க ஃபேமிலி தான் இன்றைக்கி அதிமுகவில் பல நிர்வாகிகளை உருவாக்கியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். என்ன திருச்சி சொல்ல முடியாது, தஞ்சை, நாகை, திருவாரூர், இப்போ மயிலாடுதுறையும் சேர்த்து. அதுக்கப்புறம் அதே மாதிரி விருதுநகர், என்ன தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம். ஸோ இந்த பெல்ட்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அவங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு ஒரு காலகட்டத்தில் முக்குளத்தோர் வாக்குகள் தான் ஒரு பெரிய பலமாக இருந்தது. எம்ஜிஆருக்கு எப்படி கொங்கு பெல்ட் பெரிய லெவல் ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு வந்து முக்குளத்தோர் சமூகம் இருந்தது. அதுக்கு காரணம் சசிகலா அப்படின்னு சொல்லப்பட்டது. காரணம் அவங்க நம்ம ஆளுக்கு வந்து ஒரு பெரிய பவராக வச்சுருக்காங்க, தான் கூட சகோதரி மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் ஓபிஎஸ் சிஎம் ஆக்குனாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுல்ல, சிஎம் ஆக்குனாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அதிமுக. பட் இந்த கடந்த 2021 அந்த மாதிரி இல்லை, அதே மாதிரி இந்த முறையும் இருக்காது. பட் இது என்ன முடிவு பண்ணிட்டாங்க சசிகலா, முக்குளத்தூர் வாக்குகளை வந்து நம்ம பண்ணணும், நம்மளுடைய பலத்தை காட்டணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரை 45லேருந்து 50 சீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அதிமுகவுடைய வெற்றியை சசிகலா தரப்பு பாதிக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய எண்ணம். இறுதியான ஒரு கேள்வி, இப்போ இந்த தேர்தலில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல அந்த அவங்க சார்ந்திருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கணிசமாக செல்லுமா, அல்லது இந்த வாக்குகள் பிரிவதனால் வந்து திமுகவுக்கு லாபம் ஏற்படுமா? நீங்க என்ன கருதுறீங்க? நிறைவான எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இதில் இருக்கு, இன்னுமே இருக்கு. அவங்க ஏன் நேற்று டேட்டு வந்து கட்சியுடைய பெயர் சொல்லவில்லை? ஒருவேளை சமாதானத்திற்கு ஒரு டைம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சந்தேகம் எனக்கு இருக்கு. கொடி இருக்கு, யூஸ் பண்ணிட்டாங்க, ஏன் பெயர் சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஒருவேளை இன்னும் கூட ஒரு சமாதானத்துக்கு ஒரு டைம் இருக்கு உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு வேணால் வாய்ப்பு இருந்தால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேளை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அது ஒன்று. பட் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை, அதாவது ஹார்ட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜாதி ரீதியாக ரொம்ப பற்று கொண்ட நபர்கள் எல்லாமே இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குகள் தான் அவங்களுக்கு வந்து சசிகலாவுக்கு போகும். ஒரு மென்மையான ஆட்கள் இருக்காங்க பாருங்களேன், அவங்க வந்து அவங்க திமுகலையும் இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க, நாம் தமிழர்ல இருப்பாங்க. அந்த வாக்குகள் வந்து ஒன்றுமே தவிர்க்க முடியாது. அது திமுகலையும் இருக்காங்களே, இப்பயும் முக்குளத்தூரில் மூர்த்தி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆட்கள் இருக்கு. அதனால ரொம்ப ஜாதி பிடிப்பு அதிகம் கொண்ட நபர்களுடைய வாக்குகளை மட்டும்தான் சசிகலாவால் பிரிக்க முடியும். அந்த வாக்குகள் எல்லாமே அதிமுக வாக்குகள்ங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்தோடைய புள்ளி உரத்தில் அப்படிதான் சொல்லுது. தேவர், அகமுடையார், கல்லர் அப்படிங்கிறவங்க அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே அதிமுக வாக்குகள் ஆண்டாண்டு காலமாக இருந்தவங்க. பட்டு 2 தேர்தலாக அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம சசிகலாவை வர்றாங்க அவங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா பார்த்தா என்னை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு 5000 8000 வாக்குகள் ஆகுது. பெரிய லெவல்லாம் 30,000 40,000 சொல்ல முடியாது, 5000 8000. பட் அதுதான் டிசைடிங். அந்த 8000 ஓட்டு 5000 வாக்குகள் தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸாக போகும். அது அப்படிதான் நான் கருதுனேன். அதனால அதிமுக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக்கும். நிச்சயமா சார். அம்மையா சசிகலா அவங்களுடைய அந்த புதிய கட்சிக்கான அந்த அறிவிப்பு பெயர் கூறவில்லை, மேலும் பல சந்தேகங்களும் இதற்கு வந்து வித்துட்டு இருக்கிறது அவர்களுடைய அறிவிப்பில் என்ற கருத்தையும், அஇஅதிமுகவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. 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 சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.